கவிஞர் வைரமுத்துவுடைய திரை வாழ்க்கையில் முக்கியமான இயக்குநர்கள் அப்படின்னு 4 இயக்குநர்களை கவிஞர் வைரமுத்து சொல்லியிருக்காரு. யார் அந்த 4 இயக்குநர்கள் அப்படின்னா பாரதி ராஜா, கே பாலச்சந்தர், மணிரத்னம், சங்கர், இவங்க 4 பேரும் தான். இவங்க 4 பேரும் தமிழ் சினிமாவோட முன்னேற்றத்திற்கு எப்படி காரணமா இருந்தாங்களோ அதே மாதிரி கவிஞர் வைரமுத்துவுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கும் காரணமா இருந்திருக்காங்க. இவங்க 4 பேரை பத்தி கவிஞர் வைரமுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி இந்த நிகழ்ச்சியில திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான சித்ரா லட்சுமணன் சார் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. கவியரசு வைரமுத்துவுக்கு தமிழ் சினிமா உலகின் கதவுகளை திறந்து வைத்தவர் பாரதி ராஜா என்றார். அவர் பயணிப்பதற்கு பாதை அமைத்து தந்த பெருமை இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரையே சாரும். கே பாலச்சந்தருக்கு வைரமுத்துடைய பாடல்களை அறிமுகப்படுத்தி வைத்தவர் உலகநாயகன் கமலஹாசன். வைரமுத்துவை தன்னுடன் நேரில் அழைத்து சென்று பாலச்சந்தரிடம் அறிமுகம் செய்து வைத்தவர் பேசும் படம் பத்திரிகையுடைய அதிபரான ஆர்.வி. ரமணி. அப்போது மகாகவி பாரதியாரை பற்றி ஒரு படம் எடுக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டிருந்தார் கே பாலச்சந்தர். அந்த படத்திலே தன்னுடன் இணைந்து பணியாற்றுவதற்காகத்தான் வைரமுத்துவுக்கு அவர் அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் சில காரணங்களால் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு எதிர்பார்த்தபடி தொடங்கவில்லை. ஆனாலும் தன்னுடைய தண்ணீர் படத்திலே பாட்டு எழுதுவதற்கு அவருக்கு வாய்ப்பு தந்தார் பாலச்சந்தர். கவிஞர் கண்ணதாசன் மருத்துவமனையிலே இருக்கிறார். இந்த படத்திற்காக அவர் ஏற்கனவே 3 பாடல்களை எழுதிவிட்டார். அவரிடத்திலே இருந்து கொண்டு மீதி 2 பாடல்களை உங்களால் தான் எழுத முடியும் என்ற நம்பிக்கையில் தான் உங்களை அழைத்தேன் என்று சொல்லி அந்த படத்திலே பாட்டு எழுதுவதற்கு வைரமுத்துவுக்கு வாய்ப்பு தந்தார் கே பாலச்சந்தர். என் கல்லூரி நாட்களிலிருந்து நான் பார்த்து வியந்த ஒரு மாமனிதர் கே பாலச்சந்தர். தமிழ் சினிமாவுக்கு இப்படி ஒரு துணி கொடுக்க முடியும், இப்படி ஒரு பரிமாணத்தை கொடுக்க முடியும் என்று யாரும் நினைத்து கூட பார்க்கிறாத போது அப்படி ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்தவர் அவர். அவருடைய இயக்கத்திலே உருவான அபூர்வ ராகங்கள் படத்தை பார்த்துவிட்டு நான் மிரண்டு போயிருக்கிறேன். அவர் இயக்கிய படங்களில் இருகோடுகள் என்னை மிகவும் பாதித்த படம். அந்த கருப்பு வெள்ளை யுகத்திலே அவர் பண்ணிய புரட்சி கொஞ்ச நஞ்சம் அல்ல. அவருடைய மிக தீவிரமான ரசிகன் தான். பாலச்சந்தரை எல்லோரும் கோபக்காரர் என்று சொல்வார்கள். என்னை பொறுத்தவரையிலே அவர் ஒரு வெள்ளையான மனிதர். என்னிடம் அவர் எதையுமே மறைத்ததில்லை. நான் அவருக்கு எழுதிய பாடல்களில் சிந்து பெயரை போல திரும்பவும் இன்னொரு கதை, இன்னொரு இசை, இன்னொரு மொழி வரும் என்று நான் நம்பவில்லை. அது ஒரு காலம், எல்லாம் கனிந்திருந்த காலம் அது. இளையராஜாவினுடைய உச்சமும் பாலச்சந்தரின் உச்சமும் வைரமுத்துவின் தரமும் அப்படி சேர்ந்திருந்த ஒரு காலம். அது ஒரு தனி அறுவடை காலம். அப்படி ஒரு படம் திரும்பவும் வேண்டுமென்றால் திருப்பி சிந்து பெரிய படத்தை தான் போட்டு பார்த்து கொள்ள வேண்டும். கே பாலச்சந்தர் மீது எனக்கு தனி மரியாதை உண்டு. அதற்கு காரணம் இருக்கிறது. நடப்பதற்கு பாதை இல்லாமல் நான் தவித்துக் கொண்டிருந்த போது எனக்காக 1க்கு 3 நந்தவனங்களை உருவாக்கி அதிலே நான் நடந்து வந்த அழகை பார்த்து ரசித்த கலா ரசிகர் அவர். 1992ஆம் ஆண்டிலே இளையராஜாவை விட்டு பிரிந்தவர் தன்னுடைய கவிதாலயா நிறுவனம் சார்பிலே 3 திரைப்படங்களை தொடங்கினார். ஒன்று அவரது இயக்கத்திலே உருவான வானமே எல்லை. அந்த படத்தின் இசையமைப்பாளர் மரகதமணி. இன்னொன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கதாநாயகனாக நடிக்க சுரேஷ் கிருஷ்ணாவின் இயக்கத்திலே உருவான அண்ணாமலை. அந்த படத்துக்கு இசையமைப்பாளராக ஒப்பந்தம் செய்யப்பட்டவர் தேவா. 3வது மணிரத்னத்தினுடைய இயக்கத்திலே உருவான ரோஜா. அந்த படத்திலே தான் திலீப் என்ற ஏ.ஆர். ரகுமான் இசையமைப்பாளராக அறிமுகமானார். இந்த 3 படங்களுக்கும் வெவ்வேறு இசையமைப்பாளர்கள், வெவ்வேறு தொழில்நுட்ப கலைஞர்கள், வெவ்வேறு நடிகர்கள். ஆனால் பாட்டு எழுத வெவ்வேறு பாடலாசிரியர்களை பாலச்சந்தர் அழைக்கவில்லை. என் மீது நம்பிக்கை வைத்து மொத்த குத்தகையாக அந்த 3 படங்களுக்கும் பாடல் எழுதுகின்ற வாய்ப்பை எனக்கு வழங்கினார். அப்போது உணர்ச்சி மேலிட இந்த 3 படங்களும் வெற்றி பெறவில்லை என்றால் நான் என்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி போய்விடுகிறேன் என்று அவரிடம் சொன்னேன். நான் சொன்னபடியே நடந்தது. அந்த 3 படங்களும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றன. எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை, இன்னொரு திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுத்தவர் கே பாலச்சந்தர். அதை நான் என்றும் மறக்க மாட்டேன். ரோஜா படத்துக்காக ஏ.ஆர். ரகுமான் இசையிலே உருவான சின்ன சின்ன ஆசை என்ற பாடல் நிச்சயமாக எனக்கு தேசிய விருதை பெற்றுத்தரும் என்று நான் நம்பினேன். அந்த படத்திலே கையாளப்பட்ட பிரச்சனை இந்திய பிரச்சனை. ரகுமான் கையாண்ட இசை தேசிய இசை. ஆகவே நான் எதிர்பார்த்ததைப் போலவே அந்த படம் எனக்கு தேசிய விருதை பெற்றுத்தந்தது. பொதுவாக பாடல்கள் எழுதும்போது நான் எந்த விருதுகளையும் குறிவைத்து எழுதுவதில்லை. ஆனாலும் மின்சார கனவு படத்துடைய பாடல்களை எழுதி முடித்த போது நிச்சயமாக அந்த பாடல் எனக்கு தேசிய விருதை பெற்றுத்தரும் என்று நான் நம்பினேன். ராஜீவ் மேனன் இயக்கத்திலே உருவான அந்த படத்திலே எல்லா பாடல்களும் மிகச்சிறப்பாக அமைந்திருந்தன. அப்படி இருந்த போதிலும் அந்த பாடல்கள் என்ன காரணத்தினாலோ எனக்கு தேசிய விருதினை பெற்று தரவில்லை. பாரதி ராஜா, கே பாலச்சந்தர் ஆகிய இருவரை தொடர்ந்து
வைரமுத்து பணியாற்றிய இயக்குநர்களில் மிக முக்கியமான 2 இயக்குநர்கள் மணிரத்னமும் சங்கரும். இந்திய சினிமாவை உலகத்தரத்துக்கு எடுத்துச் சென்ற மகா கலைஞன் மணிரத்னம் என்று சொல்கின்ற வைரமுத்து அவருடன் பழகுவதே அபூர்வமான அனுபவம். ஆரம்பத்திலே அவர் யாரிடமும் அவ்வளவு எளிதாக பேச மாட்டார். என்னிடமும் அப்படித்தான். போக போகத்தான் என்னிடம் மனம் விட்டு பேசினார். அவர் தன்னுடைய படங்கள் தான் பேசப்பட வேண்டுமே தவிர தான் அதிகமாக பேசக்கூடாது என்ற கருத்துடையவர் அவர். நான் எழுதிய பாடல்களில் 10% பாடல்கள் தான் காட்சிப்படுத்துவதிலே என்னுடைய பாடல்களின் உயரத்தை தாண்டி படமாக்கப்பட்ட பாடல்கள். அப்படி என்னுடைய பாடல்களின் உயரத்தை தாண்டி படமாக்குவதிலே மிக முக்கியமானவர் மணிரத்னம். அவருடைய பம்பாய் படத்தில் இடம்பெற்றிருந்த உயிரே உயிரே பாடலை எங்கே எப்போது கேட்டாலும் என்னுடைய கால்கள் தானாக நின்றுவிடும். ஒரு குடத்துக்குள் இருந்த A.R. ரகுமானை இமயமலையின் உச்சியிலும் நியூயார்க் டவரின் மேல்தளத்திலும் வைத்தவர் மணிரத்னம் என்று சொல்லுகின்ற கவிஞர் வைரமுத்து இயக்குனர் சங்கரை பற்றி சொல்லும்போது அவர் ஒரு அற்புதமான கலைஞர் என்கிறார். மற்ற படங்களுக்காக நான் எழுதிய பாடல்கள் என்னுடைய புகழை பெருக்கியது என்றால், சங்கருக்காக நான் எழுதிய பாடல்கள் தான் என் பொருளை பெருக்கியது என்று சொல்கின்ற வைரமுத்து என்னுடைய வாழ்க்கையிலே பாரதி ராஜா, பாலச்சந்தர், மணிரத்னம், சங்கர் ஆகிய 4 மிகவும் முக்கியமானவர்கள் என்கிறார். பல ஆண்டுகளாக தமிழ் சினிமாவின் அடையாளமாக இருக்கின்ற கமல்ஹாசன், ரஜினிகாந்த் ஆகிய இருவரோடும் கவியரசு வைரமுத்துவுக்கு நெருக்கமான நட்புண்டு. ரஜினிகாந்தனுடைய திரை வாழ்க்கையிலே மாற்றத்தையும் அவருக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் தந்த படங்களான அண்ணாமலை, பாட்ஷா, முத்து, படையப்பா, எந்திரன், சிவாஜி ஆகிய எல்லா படங்களிலும் வைரமுத்துவின் பங்களிப்பு இருந்தது. ரஜினிகாந்துக்காக வைரமுத்து எழுதுகின்ற எல்லா பாடல்களும் ரஜினிகாந்துக்கு கச்சிதமாக பொருந்தி போவதை பற்றி வைரமுத்துவிடம் எப்போது கேட்டாலும் முதலிலே அவரிடமிருந்து வருவது அவருக்கே உரித்தான வெடிச்சிரிப்பு தான். சமூகத்துக்கும் ரஜினிகாந்துக்குமான இணைப்பு மிகவும் நெருக்கமாக ஆன போது அவர் சூப்பர் ஸ்டார் ஆனார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சமூகம் என்ன நினைத்ததோ அதை நான் பாடலாக எழுதிய போது சமூகத்தின் கருத்தும் பாடலாசிரியருடைய கருத்தும் ஒன்றி போனது, ரஜினிகாந்துக்கு பொருந்தி போனது. என்னுடைய எழுத்துக்களால் சூப்பர் ஸ்டார் ஆனவர் இல்லை ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பிம்பத்தை என் தமிழ் கட்டி காத்தது. ரஜினிகாந்தினுடைய உயரம் மிகப்பெரியது. அந்த உயரம் எவ்வளவு என்பதை என்னுடைய தமிழ் எடுத்து சொன்னது அவ்வளவுதான் என்கிறார் வைரமுத்து. வைரமுத்து தமிழ் சினிமாவிலே அடியெடுத்து வைத்து 35 ஆண்டுகள் ஆகின்றன. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் தமிழ் படைப்பாளிகள் நேசிக்கின்ற ஒரு கவிஞராக வைரமுத்து இருக்கிறார் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் ஒரு 3 எழுத்து. அந்த 3 எழுத்தின் பெயர் தமிழ். தமிழை நேசிக்கின்ற கவிஞர்கள் பலர் உண்டு. அவர்களில் வைரமுத்து சற்று வித்தியாசமானவர். அந்த தமிழே நேசிக்கின்ற கவிஞர்